இந்த தொழிலாளர்கள் மூலமாக நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக ஒரு நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது. அது உலகளவில் ஒரு சிறந்த நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கு தொழிலாளர்களின் தொழில் முயற்சி மிக முக்கியமானது என்பதை இந்த இஸ்லாம் வழங்கியுள்ள இந்த உரிமைகளை விட உலகத்தில் வேறு எவரும் ஆரம்பத்தில் எழுத்து மூலமாகவோ இஸ்லாம் அதனை ஒரு தத்துவமாக சொல்லிவிட்டு செல்லாமல் அதனை நடைமுறையில் யதார்த்த ரீதியில் நடாத்தி காட்டி ஊதியம் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் பொறுப்பாக இருந்து அவர்களது பொறுப்புகளை உணர்ந்து வேலை செய்யக்கூடியது அவர்களது கடமையாக இருக்கின்றது. ஒரு கடையில புடவை கடையில இருந்தாருன்னா ஒரு பொம்பளை வந்தாங்க 10,000 புடவை இழுத்து போட்டுட்டு தான் போவா. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு தான் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن الأصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே இஸ்லாம் ஒரு தொழிலாளிக்கு வழங்கியுள்ள உரிமைகளும் அந்த தொழிலாளி செய்ய வேண்டிய கடமைகளும் சம்பந்தமாக பார்ப்பது சாலச் சிறந்தது என்று நினைக்கின்றேன். இன்றைய தேதிக்கு, அதாவது மே 2ஆம் திகதி, சர்வதேச ரீதியில் மே 1ஆம் திகதி மே தினம் என்றும் அல்லது தொழிலாளர்கள் தினம் என்றும், தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் எங்களது நாட்டிலும் உலகளாவிய நாடுகளிலும் தொழிலாளர் தினம் என்று ஒரு தினம் கொண்டாடப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த தொழிலாளர் தினம் என்றால் என்ன? இந்த தொழிலாளர் தினம் ஏன் கொண்டாடப்படுகின்றது? இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதற்கு ஏதேனும் பின்புலங்கள் காரணங்கள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால், இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு, ஒரு தொழிலாளிக்கு வழங்கியுள்ள உரிமைகளையும் அவர் பெற வேண்டிய சலுகைகளையும் நாங்கள் ஒரு ஒப்பு நோக்கு அளவில், ஒரு ஒப்பீட்டு அளவில் அறிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். உண்மையிலேயே இந்த தொழிலாளர் தினம், மே டே என்று சொல்லக்கூடிய அல்லது மே தினம் என்று அழைக்கக்கூடிய, சர்வதேச தொழிலாளர் தினம் என்று அழைக்கக்கூடிய, சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய இந்த மே டே என்று சொல்லக்கூடிய பொதுவான வழக்கில் அழைக்கப்படுகின்ற இந்த மே டே என்பது 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோவில் நடந்த ஹை மார்க்கெட் போராட்டத்தில் ஆரம்பமானது. இந்த ஹை மார்க்கெட் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவர்களது உரிமைகளை தேடி, அவர்களுக்கான சலுகைகளை கேட்டு அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டமானது மிகப்பெரிய ஒரு மாநாடாகவும் ஒரு பேரணியாகவும் அமைந்தது. ஒரு கட்டத்தில் இந்த போராட்டக்காரர்களுக்கு, காவலாளிகளுக்கு, அதாவது போலீசாருக்கு இடையிலே
ஒரு மோதல் நிலை ஏற்படுகின்றது. இந்த மோதல் நிலையில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் தியாகம் செய்து அவர்கள் அடிபட்டு உதைப்பட்டு இந்த போராட்டத்தை முழு உலகமுமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அவர்கள் மாற்றினார்கள். இந்த தினத்திலிருந்து இந்த தினம் அதாவது 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றதால் அதற்கு பின்னர் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த மே மாதம் 1ஆம் தேதியே நடைபெற்றது. அதன் பின்னர் 1889 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி பாரிஸ் நகரில் நடந்த ஒரு சர்வதேச தொழிலாளர் மாநாடு. இது இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக பார்க்கப்படுகின்றது. இந்த மாநாடு உலகத்திலேயே மே தினமாக தொழிலாளர்களுக்குரிய நாளாக சர்வதேச ரீதியாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அதற்கு பிறகு உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் இந்த மே தினம் என்பது மே 1ஆம் தேதி உழைப்பாளர்களுக்கான ஒரு தினமாகவும் தொழிலாளர்கள் அவரது தேவையை அறிவிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் சர்வதேச ரீதியில் இது நடாத்தப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் 1940 ஆண்டு மே தினம் கொண்டாடப்பட்டது. உண்மையிலேயே இந்த மே தினம் கொண்டாடப்படுவதற்குரிய காரணம் என்னவென்று பார்த்தால் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்தல், அவர்கள் செய்யக்கூடிய தொழில்களிலும் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் பற்றியும் அவர்களுக்குரிய தேவைகள் பற்றியும் விழிப்புணர்வை சர்வதேசத்துக்கு அல்லது நாட்டு மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நோக்கத்தின் காரணமாக இது கொண்டாடப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று தொழிலாளர்களின் பங்களிப்பு நாட்டிற்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகின்றது, இந்த தொழிலாளர்கள் மூலமாக நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக ஒரு நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது, அது உலகளவில் ஒரு சிறந்த நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கு தொழிலாளர்களின் தொழில் முயற்சி மிக முக்கியமானது என்பதை சர்வதேசத்திற்கும் அல்லது அவங்களது தேசிய ரீதியிலாக நடைபெறக்கூடிய இந்த மேதின கூட்டங்களில் சொல்லப்பட வேண்டும், இது சம்பந்தமாக கலைக்கப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் இந்த மே தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே இந்த மே தினம் இப்போது இலங்கையில் எப்படி கொண்டாடப்படுகின்றது, சர்வதேச ரீதியை விடுங்க, இலங்கையில இந்த மே தினம் கொண்டாடப்படுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னா, ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி தான் முதலாவது இந்த மே தினத்தை ஆர்கனைஸ் பண்ணும். இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் என்று சொல்லி அறிவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடாத்துவார்கள். இந்த கூட்டத்தில் மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது, எங்கள் மேதின கூட்டத்துக்கு எந்த அளவு மக்கள் வந்தார்கள் பார்த்தீர்கள் தானே, அப்ப மக்கள் எல்லாம் எங்களது கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி உலகுக்கு ஒரு படத்தை காட்டுவதற்காக, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மேதின கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றது. அதே போல அந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்யும், அன்றைய தினத்தில் தொழிலாளர்களது உரிமைகளை பற்றி பேசினார்களோ இல்லையோ, தொழிலாளர்களது பங்களிப்பை பற்றி எடுத்து சொன்னார்களோ இல்லையோ, தொழிலாளர்களை அவர்கள் பாதுகாத்தார்களா அல்லது தொழிலாளர்களை புகழ்ந்து பேசினார்களா என்று பார்த்தால் அது ஒன்றும் கிடையாது. அன்றைய தினத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை அங்கு முழங்கிவிட்டு செல்கிறார்களே தவிர தொழிலாளர்களை பற்றி யாருமே அங்கு கலைப்பது கிடையாது அல்லது அரிது. பேசினாலும் கொஞ்சோடு பேசுவாங்க, ஆனா பேசப்பட வேண்டிய விடயங்கள் அங்கே பேசப்படுவதில்லை. இல்லாட்டி என்ன பேசுவாங்க, எங்களது அரசியல் கட்சி எப்படி சுத்தமானது என்று பாத்தீங்களா, மற்ற அரசியல் கட்சி எப்படி லஞ்சம் எடுக்கிறார்கள், அந்த அரசியல் கட்சியிட காலத்தில்தான் இந்த நாடு வீழ்ந்துச்சு என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை ஏசி பேசுவதும் தாக்கி பேசுவதும் இந்த மேதின கூட்டங்களில் நடைபெறும். இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யும், தமது கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கு நிரூபிப்பதற்காக வேண்டி இந்த மேதின கூட்டங்களை பயன்படுத்திக் கொள்கின்றது. உண்மையிலேயே இந்த மேதின கூட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு கீழுக்கு தான் நடைபெறுகின்றது. அப்ப மேதின கூட்டத்தில் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தொழிலாளர்களை எப்படி நாங்க பார்க்கணும், தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும், அவர்களை நாங்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்ற காரணத்திலாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இங்கே நடைபெறுவது என்பதை நாங்கள் முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடத்தினார்கள், பேரணிகள் நடத்தினார்கள் என்று சொன்னா சில கிரைட்டீரியாஸ், சில விடயங்களை வைத்துத்தான் அவர்கள் அந்த போராட்டத்தையே ஆரம்பித்தார்கள். முதலாவது அவர்களது போராட்டத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நியாயமான ஊதியம் வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ப எங்களுக்கு கூலி பெறப்பட வேண்டும். நாங்கள் மணித்தியால கணக்கு பாடுபடுகின்றோம், எங்களுக்கு உழைப்பில் சுரண்டல் ஏற்படுகின்றது, நிறைய நேரம் வேலை செய்கின்றோம், குறைய ஊதியம் பெறுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் போராடினார்கள். அப்ப அவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப சம்பளத்தை அவர்கள் கேட்டார்கள். ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை அரசு வரையறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு நாட்டில் சம்பளம் கொடுக்க வேண்டும் சொன்னா இத்தனை ஆயிரம் தான் ஒரு தொழிலாளிக்கு, குறைந்தது 30,000 ஒரு 30,000 தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம். 25,000 28,000 சம்பளம் கொடுக்க முடியாது, குறைந்த ஒரு அளவை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடினார்கள். உண்மையிலேயே கைத்தொழில் புரட்சியின் பின்னாடி 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்கு பின்னால் இங்கிலாந்தில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியிலே மக்கள் மிக கூடிய அளவு வேலை செய்தார்கள், நிறைய நேரம் வேலை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பெறப்பட்ட சம்பளமும் மிக சொற்பம், கொஞ்சோடு சம்பளத்துக்கு வேலை செய்தார்கள். முதலாளிமார் அதிகமான பணத்தை சேர்த்து அவர்கள் முதலாளியாகவே இருந்தார்கள், தொழிலாளர்கள் அடிமட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆக நாங்க இப்படியெல்லாம் இருந்தா போதாது, சம்பளத்தை கூட்டி கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இது ஒரு காரணம். அடுத்ததாக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில நாங்கள் வேலை செய்ய வேண்டும், எங்களது வேலைத்தலங்களை பாதுகாப்பான ஒரு ஏரியாவாக ஆக்கி தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்காக வேண்டி போராடினார்கள். கைத்தொழில் புரட்சியின் பின்னர் இங்கிலாந்தில் ஏற்பட்ட இந்த புரட்சியில சுரங்க தொழிலாளர்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள். நிலத்துக்கு கீழே போய்த்து நிலக்கரிகளை அவர்கள் எடுப்பதற்காக வேண்டி பெண்களையும் சிறுவர்களையும் அவர்கள் கூலிக்கு அமர்த்தினார்கள். சிறுவர்களுக்கு குனிஞ்சி போறதுக்கு லேசா இருக்கும், பெண்கள் அவர்களுக்கு செத்து போனா அது கணக்கே கிடையாது. ஏனென்று சொன்னா பெண்களுக்கு உசுர் இருக்குதா இல்லையா, அவர்களது மனிதர்களா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. சிறுவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அந்த சுரங்க பாதைக்குள்ளுக்கு, நெருப்பு கிடங்களுக்குள்ளுக்கு போய் அவர்கள் நிலக்கரிகளை எடுத்து வருவார்கள். அப்படி அவர்கள் நிலக்கரிகளை எடுத்து வரும் பொழுது அந்த இடத்துல உயிர்கள் போகும், கை கால்கள் இல்லாமல் போகும், உயிர் ஆபத்துகள் ஏற்படும். என்ன ஏற்பட்டாலும் அந்த அதிகாரிக்கு, அந்த முதலாளிக்கு அதெல்லாம் நத்திங், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீ நான் சொன்ன வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு இருந்தார்கள். இதனால அந்த மக்கள் மிகவும் ஒரு சிரமத்துக்கு உள்ளாயினார்கள். அப்ப அவங்க எதிர்பார்த்தது என்ன, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். அடுத்ததாக வேலைக்கு ஒரு நேர கட்டுப்பாடு விதித்தார்கள். சுமார் 12 தொடக்கம் 18 மணித்தியாலங்கள் வரை வேலை செய்தார்கள். 12 தொடக்கம் 18 மணித்தியாலங்கள் வேலை செய்தார்கள். கொடுக்கப்பட்ட ஊதியம் குறைவு. ஆகவே எங்களது வேலை நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். 8 மணித்தியாலங்கள் தான் நாங்கள் வேலை செய்வோம், அதை விட நாங்கள் கூடுதலாக வேலை செய்ய மாட்டோம். அப்படி வேலை செய்கிறதா எங்களுக்கு ஓடிக்கு கூடுதலாக காசு தர வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினார்கள். ரஷ்ய புரட்சியின் போது மாத கணக்கில் சம்பளங்களே வாங்காமல் அந்த படை வீரர்கள் போராட்டம் நடத்தினார்கள். பிரான்சிய புரட்சியின் போது அந்த மக்கள் ஒழுங்கான எங்களுக்கு சம்பளம் வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். ஆக போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. ஒழுங்கான ஒரு சம்பளம் கொடுக்கல, ஒழுங்கான வேலைக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லி அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்தில் எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கு மரியாதை ஏற்படுத்த வேண்டும், தொழிலாளர்களை சம அந்தஸ்தில் பார்க்க வேண்டும், தொழிலாளர்களுக்கிடையே பாகுபாடு காட்டப்படக்கூடாது, வேலையில் பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி இன்னொரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட், இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வைத்துத்தான் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தின் விளைவாக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ILO என்று அழைக்கப்பட்டது, அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி ஒரு நிறுவனம் உருவாகி, இந்த நிறுவனம் இவர்களுக்குரிய உரிமைகளையும் கடமைகளையும் வழங்குவதற்காக வேண்டி சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிறுவனமாக அது இருந்து செயற்பட்டது. அதன் விளைவாக ஒரு அரசு குறிப்பிட்ட குறைந்த ஒரு வருமானத்தை நிர்ணயிக்க வேண்டும்,
ஒரு நாளை 3ஆக பிரித்து 8 மணித்தியாலங்கள் ஒருவர் வேலை செய்ய வேண்டும். அதை விட அவர் கூடுதலாக வேலை செய்தார் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் ஓட்டி வழங்க வேண்டும். அடுத்த 8 மணித்தியாலம் அவனுக்கு நிம்மதி ரெஸ்ட் வேண்டும், தூங்க வேண்டும், அவன் ஓய்வெடுக்க வேண்டும். அடுத்த 8 மணித்தியாலம் அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டும், பொழுதுபோக்குக்கு வேண்டும் என்று சொல்லி 3 கேட்டகரியாக பிரித்து அவனுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லி சர்வதேச ரீதியில் இவர்களுக்கு உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் எப்ப என்று சொன்னா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல தான் நடைபெற்றது. ஆனால் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு கிறிஸ்துவுக்கு பின் 600ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெறுகின்றது. அப்ப அந்த 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதிகளில் இந்த இஸ்லாம் சர்வதேச ரீதியிலே மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலாளர்களுக்கான உரிமைகளை வழங்கியுள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் வழங்கியுள்ள இந்த உரிமைகளை விட உலகத்தில் வேறு எவரும் ஆரம்பத்தில் எழுத்து மூலமாகவோ அல்லது செலவு உரிமைகள் எல்லாம் எழுத்தில் அப்படியே இருக்கும், ஏட்டு சுரக்காயாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் இருக்காது. இஸ்லாம் அதனை ஒரு தத்துவமாக சொல்லிவிட்டு செல்லாமல் அதனை நடைமுறையில் யதார்த்த ரீதியில் நடாத்தி காட்டி உரிமைகளை பெற்றுக் கொடுத்த மிக உன்னதமான மார்க்கம் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். மஅரூர் பின் ஜுவைத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் மதீனாவுக்கு அருகே உள்ள ரபதா என்னும் இடத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்றோம். அப்ப அந்த மஅரூர் பின் ஜுவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாரு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கின்றார்கள். அப்படி கடந்து செல்லும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு மேற்சட்டையை, ஒரு ஷர்ட்டை அணிந்திருந்தார்கள். அதே போன்று அவருடன் ஒரு அடிமை வந்திருந்தார். அந்த அடிமைக்கு அதே போன்று அழகான ஒரு ஷர்ட்டை வழங்கியிருந்தார், ஒரு மேற்சட்டை வழங்கியிருந்தார். அப்ப இந்த கண்டவர் என்ன சொல்றாரு, அபூதர் அவர்களே, இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அணிந்து கொண்டிருந்தால் ஒரு புதிய ஆடை, ஒரு அழகான ஜோடியாக அது இருந்திருக்குமே என்று கேட்டோம். இந்த மனிதர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கிறார், இந்த 2 ஷர்ட்டையும் நீங்களே அணிந்திருந்தார், ஒன்று அழகான முறையில் 2 மேலங்கியை நீங்கள் அணிந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அழகாக இருந்திருக்குமே, புதிய ஒரு ஜோடியாக அது இருந்திருக்குமே என்று சொல்லி அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். என்ன விளக்கத்தை சொல்கிறார்கள், எனக்கும் இந்த சகோதரர்களுக்கும் இடையிலே ஒரு வாய் தகராறு ஏற்பட்டது. அந்த வாய் தகராறு எப்படி, ஒரு கட்டத்துல அவங்க அரபிய குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, ஆனாலும் நான் அவருடைய தாயை பற்றி தரக்குறைவாக பேசிவிட்டேன். பொதுவாக மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, கோபம் வந்தாலோ சண்டை ஏற்பட்டாலோ முதலாவது பேசக்கூடிய வார்த்தை இன்னொரு அந்த மனிதனை பார்த்து அவருடைய தாயை பார்த்து ஏசுவது. இஸ்லாத்தில் மிக பன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம். உடனே அந்த மனிதர் என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் முறையிட்டார். முறையிட்டதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை அழைத்து, அபூதரே நீங்க வந்து ஜாஹிலியா காலத்துல இருக்கீங்க, உங்களை விட்டு இந்த ஜாஹிலியா கலாச்சாரம் இல்லையா கண்டிக்கிறார். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், பொதுவாக யாரும் குர்ஆனோட ஏசி சண்டை பிடிக்க போகல, இந்த மாதிரி பேசுறது சகஜம் தானே என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள், யா அபூதர், அபூதரே, இன்னக இம்ரோதுன் ஃபீக ஜாஹிலியா, நீங்கள் இன்னமும் ஜாஹிலியா கலாச்சாரத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹும் இஹ்வானுக்கும், அவர் உங்களது சகோதரர்கள், ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு கீழ் வேலை செய்வதற்காக உங்களது கைகளில் அவரை பொறுப்பாக ஆக்கி இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, ஃபஅத்மஅஹும் மிம்மா தஅகுலூன், நீங்கள் உண்பதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள், ஃபல்பிசூஹும் மிம்மா தல்பிசூன், நீங்கள் அணிவதிலிருந்து அவர்களுக்கு ஆடையை கொடுங்கள், வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும் ஃபஇன் கலப்தமுஹும், அவர்களுடைய சக்திக்கு மீறின ஒரு வேலையை நீங்க அவங்களுக்கு கொடுத்துட வேண்டாம், அப்படி கொடுத்தால் அவர்களுடன் நீங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே 3417வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சாதாரணமாக
கேட்டுவிட்டு போகக்கூடிய ஒரு ஹதீஸ் இல்ல. இந்த ஹதீஸின் பின்னாடி ஒரு தொழிலாளிக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள ஒட்டுமொத்த உரிமைகளையும் காட்டுகின்றது. முதலாளிக்கு எதிராக இன்னொரு நபருக்கிட்ட, அதாவது ஜனாதிபதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நீதிபதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒரு நீதிபதியிடமோ ஒரு ஜனாதிபதியிடமோ போய் ஒரு முதலாளிக்கு எதிராக தொழிலாளி முறையிடுவதற்குரிய முதலாவது அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கியுள்ளது. இப்படி ஒரு சலுகையை, இப்படி ஒரு உரிமையை வேறெந்த சமயங்களிலும் வேறெந்த கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் நேரடியாக முறையீடு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை எங்களால் காண முடியாது. அப்ப முறையீடு செய்தது மாத்திரம் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கும் பொழுது நபி அவர்கள் அந்த முதலாளியை கண்டித்தாரு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தாரு. கண்டித்து விட்டு சொன்ன விடயத்தை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கேட்டு விட்டு போகாமல் இந்த உலகத்தின் நிலைநாட்டிய ஒரு மனிதராக அவர் அணிந்த அந்த ஆடையை அதே போன்று அந்த அடிமைக்கும் அணிந்து அழகு பார்த்த ஒரு மார்க்கமாக, செயலில் செயற்பாடு ரீதியாக செய்து காட்டின ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய இஸ்லாம் வழங்கியுள்ள அதிகமான நன்மைகளை தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருடைய பணியாளர் வெப்பத்தையும் புகையையும் தாங்கிக் கொண்டு ஒரு உணவை சமைத்துக் கொண்டு வந்தால் அவரையும் அமரச் செய்து அவர் உண்ணட்டும். உணவு குறைவாக இருந்தால் அதில் ஓரிரு கவனங்களையாவது அவர் கொடுக்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே 3421வது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது. அப்ப ஒரு பணியாளன், ஒரு பேக்கரியில வேலை செய்யக்கூடியவன், வீட்டில் வேலை செய்யக்கூடிய கோக்கினானா அல்லது வேலை செய்யக்கூடிய ஆயா ஏதாவது ஒன்று சமைத்துக் கொண்டு வந்தால் அந்த சமைத்த உணவிலிருந்து அவருக்கும் கொடுக்க வேண்டும். உணவு போதாட்டி ஓரிரு கவனங்களையாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஒரு தொழிலாளிக்கு எப்படி ஒரு சம உரிமையை, சம அந்தஸ்தை வழங்கி வைத்திருக்கின்றது என்பதை பாருங்கள். அதே போல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் 10 ஆண்டுகள் வேலை செய்துள்ளேன். அவர்களுக்கு நான் பணிவிடை செய்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னை மனம் வேதனைப்படி சீ என்ற ஒரு வார்த்தையை கூட அவர் சொன்னதில்லை. நீ ஏன் இதை செய்தாய் என்று கூட அவர்கள் கேட்கவில்லை. நீ இப்படி இதை செய்திருக்க கூடாதா என்று சரி அவர்கள் என்னை கேட்டதில்லை என்று சொல்லி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்லே 4623வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப எங்களோடு இருக்கக்கூடிய எங்கட பிள்ளைகளுக்கிட்ட சரி நாங்கள் இப்படி பேசுறோமா, எப்படியெல்லாம் கண்டிக்கிறோம், எப்படியெல்லாம் உருக்குறோம், எப்படியெல்லாம் அவர்களுக்கு நாங்க கண்ணால ஜாட காட்டி மோத்தால சைக்கினை செஞ்சு அந்த பிள்ளைகளை நாங்க உருக்குறோம். ஆனா தன்னிடம் வேலை செய்த அந்த சிறுவனிடம் எந்த விதமான உருக்கல்களையும் எந்த விதமான மனநோவினை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஒரு நாள் 2 நாள் இல்ல 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அந்த சிறுவனுக்கு, அந்த சஹாபிக்கு செய்யவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு தொழிலாளியை கௌரவப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், 3 வகையான மனிதர்களுடன் நான் மறுமையில் வாதாடுவேன். நபி அவங்க பின்னால நபி அவங்க வாதாடுவாங்க. இந்த 3 வகையான மனிதர்களுக்கு எதிராக நபி அவர்கள் போராடுவார்கள். என்ன காரணம் என்று கேட்டா, என் பெயரில், அதாவது அல்லாஹ்வின் பெயரில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாதவனுடன் நான் போராடுவேன். 2வது, சுதந்திரமான ஒரு மனிதனை விற்கும்படி செய்து அவனுடைய விலையை விழுங்கியவனை பற்றி நான் போராடுவேன். 3வது விஷயம், ஒரு தொழிலாளியை வேலைக்கு வைத்து அவனிடமிருந்து முழுமையாக வேலையை வாங்கிவிட்டு அவனுடைய கூலியை வழங்காதவனுக்கு எதிராக போராடுவேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே 2227வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக ஒரு தொழிலாளி கிட்ட வேலையை வாங்கிட்டு அவனை ஏமாத்தி நாங்கள் அனுப்பக்கூடிய மனிதர்களாக இருந்தா எங்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு தொழிலாளிக்கு வழங்கியுள்ள இந்த உரிமைகள் வேறு எந்த ஒரு சித்தாந்தங்களிலும் காண முடியாது. கார்ல் மார்க்ஸ் வந்தாரு, தொழிலாளர்களுக்கு சார்பாகவும்
முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் போராட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டார்கள். ஆனால் நடைமுறை சிக்கல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. லெனினிசம் என்று சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள். தொழிலாளருக்கு ஆதரவாகவும் முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் போராட வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அந்த இடங்கள் எல்லாமே ஒரு நடைமுறை சிக்கல் காணப்பட்டது. யாரு தலைவன், எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது என்பதில் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு வழங்கியுள்ள இந்த தொழிலாளர்களுக்குரிய உரிமை இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், 1400 வருடங்களுக்கு முன்னால் மேலே போட்டு காட்டிய ஒவ்வொரு பட்டியல்களும் ஒரு தொழிலாளியை இந்த உலகத்தில் இஸ்லாம் ஒரு அந்தஸ்து கொடுத்திருப்பதை போன்று வேறு எவரும் கொடுத்திருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த முதலாளிமார்களே, நீங்கள் தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில உரிமைகள் இருக்கின்றது. ஒரு தொழிலாளி உங்களுக்கு கீழே வேலை செய்தான்னு சொன்னா, ஆக்களிடம் முன்னுக்கு, வாடிக்கையாளர்களிடம் முன்னுக்கு அவரது மானம் போகும்படி நாங்கள் நடந்து கொள்ள கூடாது. இதை யாரும் விரும்ப மாட்டாங்க தானே. பொதுவாக ஒரு ஆளை ஏசுறது சொன்னா அவரை கிட்ட கூப்பிட்டு யாரும் இல்லாத நேரம் அவருக்கு ஏசுறது வேற. ஒட்டுமொத்த ஜனத்துக்கு முன்னாலேயும் 10 பேர்ட முன்னாலேயும் அவரது வயசுக்கு குறைஞ்ச ஒரு ஆள்ட முன்னாடியும் தெரியாத ஒருத்தர் முன்னாடியும் ஏசுவதை யாருதான் விரும்புவா? ஆக அவன் தொழிலாளியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றது. அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டியது முதலாளிமார்களுடைய கடமை. ஒரு வயதுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சிறுவனாக இருந்தா அவரோட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு. வயதுக்கு கூடியவராக இருந்தா அவரோடு பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கின்றது. ஆக இந்த முறைகளை அறிந்து வைத்திருந்து நாங்கள் தொழிலாளர்களுடன் பழக வேண்டும். அதே போன்று சில பெண்கள் எங்களிடம் வேலைக்கு வந்தா அந்த பெண்களுக்கு உரிய கண்ணியத்தை நாங்கள் வழங்க வேண்டும். சலன புத்தியில அந்த பெண்களை எப்படிதான் வளைத்து போடலாம் என்று பார்க்கக்கூடிய மாதிரி பெண்களை வேலைக்கு அமர்த்துவதை இஸ்லாம் தடை செய்து, வேலை ஆட்களுக்கு சம்பளத்தை உரிய நேரத்தில் உரிய அளவுல கொடுக்க வேண்டியது ஒரு முதலாளியுடைய கடமை. தொழிலாளர்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி போனஸ் போட்டு கூலியை கொடுக்க வேண்டியது ஒரு முதலாளியுடைய கடமையாக இருக்கின்றது. அவர்களுடைய கனிவாக பழக வேண்டும். நல்ல கெட்ட விஷயங்கள் நாங்க அவர்களோடு இருந்து கொள்ள வேண்டும். வேலை பார்த்து கொண்டே படிக்க போகின்ற ஒரு பிள்ளையாக இருந்தா அவர்களுக்கு அந்த உரிமைகளை எல்லாம் வழங்க வேண்டியது ஒரு முதலாளியுடைய கடமையாக இருக்கின்றது. ஒரு முதலாளி தொழிலாளிக்கு என்னென்ன கொடுப்பனவுகள் எப்படி கொடுக்க வேண்டும், அவர்களது உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சில கட்டுப்பாடுகள் இருப்பது போல ஒரு தொழிலாளிக்கும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகளை இழந்து அவர் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னா, எடுக்கக்கூடிய சலுகை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க மற்றவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அநியாயம் செய்வதை ஒருபோதும் இஸ்லாம் விரும்பாது. முதலாளி ஒரு ஆளுக்கு விரும்பி அல்லது அவரை நம்பி ஒப்படைக்கக்கூடிய வேலைய ஒரு கேஷியர்ல வச்சாருன்னு சொன்னா, அந்த கேஷியர்ல இருக்கக்கூடியவரு அந்த பணத்தை களவெடுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். அரச ஊழியர்களை பாருங்க, அரச ஆபீஸ்ல எல்லாத்திலையும் நியாயமாக நடக்கின்றார்களா? யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு வருவாரு, ஒரு பஸ்ல ஏறி ஏசி பஸ்ல ஏறி இங்க போறா கிட்டத்தட்ட 8-6 மணித்தியாலங்கள் செலவழித்து 8-10,000 காசை செலவழித்து இங்க ஆபீஸ்ல ஒரு டிரான்ஸ்பர் விஷயத்துக்கு நின்றா அந்த அதிகாரி வரல என்று சொல்லி லேசா 2 வார்த்தையை சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். வந்த மனுஷனை ஏன் வந்தீங்கன்னு இருப்பாட்டி 4 வார்த்தை கனிவாக பேசி அவருக்கு இவரால ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா என்பதை பற்றி ஒரு நாளும் யோசிக்கிறது இல்லையே. ஒரு மனுஷன் படக்கூடிய கஷ்டங்களை துயரங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க நாங்க யோசிக்கிறோம் இல்லையே அதை பத்தி. அப்ப வரக்கூடிய மனிதர்களை நாங்க கனிவாக பேசி அந்த மனுஷனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை செய்யத்தானே வேண்டும். அதற்காகத்தானே மாதம் மாதம் நாங்கள் சம்பளம் வாங்குகின்றோம். நாங்கள் பெறக்கூடிய சம்பளம் இந்த மக்களுடைய வரிப்பணம் என்பதை எங்களுக்கு புரிந்துதானே இருக்கின்றது. இவ்வளவு தெரிந்தும் இவ்வளவு எல்லாம் தெரிந்து கொண்டும் அந்த மக்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய சகல சலுகைகளையும் அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்வது ஒரு நியாயம் இல்லாத வேலைதான். அப்ப நாங்க ஊதியம் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் பொறுப்பாக இருந்து அவர்களது பொறுப்புகளை உணர்ந்து வேலை செய்யக்கூடியது அவர்களது கடமையாக இருக்கின்றது. வேலையில
முகம் சுளிக்காமல் நாங்கள் வேலை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு பஸ் வேலையை சொல்லிட்டு போனா அந்த வேலையை முகம் சுளிக்காம ஆர்வத்தோட செய்ய வேண்டியது சம்பளம் எடுக்கக்கூடியவர்களது கடமைதானே. ஒரு கடையில புடவை கடையில இருந்தாருன்னா ஒரு பொம்பளை வந்தாங்கன்னா 10,000 புடவை இழுத்து போட்டுட்டு தான் போவா. ஆனா அந்த வேலையை செய்யறதுக்கு தான் அவருக்கு சம்பளமும் கொடுத்திருக்கு. அப்ப வரக்கூடிய ஆக்கள் கிட்ட ஏசி திரட்டி அனுப்பினா இதுக்கு புறவு அந்த மத்த ஆக்கள் வருவார்களா? ஒரு கஸ்டமர் என்றது அங்க ஒரு ஆள் இல்ல, அவருக்கு பின்னால ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பின்னால் ஒரு சமுதாயம் இருக்கின்றது. ஒரு ஒழுங்கான ஒரு கஸ்டமரை பெற்றுக்கொண்டா அவர்கள் மூலமாக எக்கச்சக்கமான லாபங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றது. அப்ப இது எல்லாம் தெரிந்துதானே ஒரு போஸ் உங்களுக்கு ஒரு வேலையை ஒப்படைத்திருப்பார். அந்த ஒப்படைக்கப்பட்ட வேலையை சரியான முறையில் செய்யாமல் இருக்கின்றது அநியாயம், துரோகம். இதை இஸ்லாம் கண்டிக்கின்றது. அதே போல முதலாளிக்கு எந்த வகையிலையும் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அற்பமான காரணங்களை சொல்லி பொய்யை சொல்லி அவர்களிட்ட நாங்கள் லீவுகளை பெற்றுக் கொள்வது, பொய்யான காரணங்களை சொல்லி அவர்களிட்ட காசுகளை பெற்றுக் கொள்வதையும் இஸ்லாம் எங்களுக்கு கண்டிக்கின்றது. ஒரு ஆட்டோக்காரனாக வச்சா, ஒரு காருக்கு டிரைவரா வச்சா முதலாளியிட மகளை தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்க்கின்றோம். அப்ப நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு வேலை, பச்சிலம் பாலகனை பாடசாலைக்கு விட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பக்கூடிய மக்களை இவர்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் நாங்க பார்க்கின்றோம். இது எல்லாம் இஸ்லாம் நமக்கு கண்டித்த ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியவரை மோசடி செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நமக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக இன்னொரு முஸ்லிம் ஆயுதம் ஏந்துவது எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று கூறிவிட்டு, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை வஞ்சிக்கின்றாரோ, ஏமாத்துகின்றாரோ, அநியாயம் செய்கின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று முஸ்லிமிலே 164வது ஹதீஸிலே பதிவுபட்டுள்ளது. ஆக மோசடி செய்வதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாக்கத்துக்கு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு சூப்பர்வைசிங் வேலையை என்றென்றும் செய்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மாக்கத்துக்கு போறாங்க. மாக்கத்துக்கு போற நேரம் அங்க ஒரு உணவு தானிய குவியல் இருப்பதை காண்கிறார்கள். கண்டதோடு அந்த உணவு குவியலுக்கு கைய போட்டு வெளியே எடுத்து பாக்குறாங்க. வெளியில பார்த்தா அழகாக காய்ந்து இருக்கக்கூடிய அந்த தானிய வகை உள்ளுக்கு கைய போட்டு பார்த்தா உள்ளுக்கு ஈரமாக இருக்கின்றது. அப்படி என்ற எல்லாரும் ஈரமாக இருக்கிறதோட நிறுத்தி போட்டா அந்த உணவோட தானியத்தில தொகை குறையும் தானே. அப்ப நபி அவர்கள் கேட்கிறார்கள், என்னப்பா இது வேலை, இது என்ன செய்றீங்க என்று கேட்க போகல. அவர் சொன்னாரு, யார சூழல்லா மழை பெய்தது, அதன் சாரல் பட்டு விட்டது, மழை துளி பட்டுச்சுன்னு சொல்றாரு. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, நீ மக்களுக்கு ஈரமாக இருக்கின்ற பகுதியை பார்த்திருக்கிறதுக்காக வைத்திருக்க வேண்டாமா? மழை பட்டா அந்த மழை படக்கூடிய மக்கள் பார்த்து அது ஈரமாக இருக்கக்கூடியது என்று நீ விளங்கக்கூடியதாக வைக்க கூடாதா என்று கேட்டு சொல்லிட்டு, மன் கஷ ஃபலைஸ மின்னா, யாரு ஏமாத்துகின்றார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். இப்ப எத்தனை இடங்கள்ல நாங்க வியாபாரிமார்களா இருக்கட்டும் எவ்வளவு அநியாயத்தை செய்யறாங்க. ஒரு சாப்பாடை ஏமாத்தி விற்கக்கூடியவர்களா இருப்பார்கள். பழுதடைந்த ஒரு விஷயம் தனக்கு நல்லா தெரியும், இது பழுதடைந்த ஒரு காயம் சொல்லி அதை 100-200 ரூபாய் எடுத்து அவன் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பிள்ளைகள்ட்ட முன்னால அதை வெட்டி பார்த்தா முதலாவது அவனுக்கு ஏசுறது அவனோட பொண்டாட்டி. நல்ல ஒரு காய பார்த்து வாங்க தெரியாத மனுஷன் இப்படியா சல்லிய நாசமாக்குன்னு சொன்னதோட அவன் முதலாவது ஏசுவான், தந்தவன் நாசமா போகணும்னு சொல்லி. பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பழத்தை கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். அந்த பிஞ்சு குழந்தைகளும் பார்த்து ஏமாற்றம் அடையும் தானே. அப்ப இந்த மாதிரி அநியாயமான வேலைகளை தொழிலாளர்கள் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. அதே போல அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள், 4 குணங்கள் எவனிடம் இருக்கின்றதோ அவன் அப்பட்டமான முனாஃபிக். 4 குணம் யாருக்கிட்ட இருக்கின்றதோ அவன் ஒரு அப்பட்டமான முனாஃபிக், அவன் தெளிவான ஒரு நயவஞ்ச கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதுல முதலாவது என்ன? நம்பி ஒன்று ஒப்படைத்து மோசடி செய்வதும், பேசும்போது பொய் சொல்வதும், ஒப்பந்தம் செய்து கொண்டால் நம்பிக்கை மோசடி செய்வதும், வழக்காடினால் அவமதிப்பு செய்வது. அப்போ ஒரு விஷயத்தை நம்பி நாங்கள் செய்யறோம் என்று சொன்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஆட்டோவில் ஒரு கஸ்டமர் ஏறார் என்று சொன்னா
நம்பித்தானே ஏறுறாரு. இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் காட்டிவிட்டு எல்லா இடத்திலையும் ஓடி திரிந்து விட்டு இவ்வளவு விலை என்று சொல்வது அந்த நம்பி வந்தவருக்கு எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையா இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சில செயல்கள் இருக்கின்றது. ஒரு வேலையை செய்வதால் அந்த சமுதாயத்தை அப்படியே நாங்கள் ஒரு கேவலமாக பார்க்கக்கூடியவரா இருப்போம். ஒரு எறும்பு கடிச்சா அந்த எறும்பை தேடி போய் அடிக்கிறோமா, இல்லாட்டி ஒட்டுமொத்த எறும்பு புத்தை நாங்க பத்த வைக்கிறோமா? போய் யோசிச்சு பாருங்க. பத்த வைக்கிறது இஸ்லாத்துல கூடாது, நடைமுறையில இருக்கிற விஷயத்த சொல்றது. இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறோம் ஒழிக்கிறோம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஒன்று செஞ்சோம் என்று சொன்னா அந்த சமுதாயத்தை தானே நாங்கள் டார்கெட் பண்றோம். ஒரு ஆட்டோக்காரர் ஒருவர் பிழை செய்வதால் ஒட்டுமொத்த ஆட்டோக்காரர்களும் பிழை செய்யக்கூடிய சமுதாயமாக ஏற்படும். இந்த மாதிரி ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடியது அந்த தொழில் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாகத்தான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு முதலாளி ஒரு எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய சில கடமைகளையும் வழங்கி இருப்பது போல, உழைப்பாளிக்கு எவ்வாறு ஒரு சலுகைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அந்த உழைப்பாளிக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை முதலாளிகள் தெரிந்திருப்பதை போல, ஒரு தொழிலாளி முதலாளிக்கு என்ன செய்ய வேண்டும், அவரது கடமைகளை எவ்வாறு சரியாக செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான பாடங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. இந்த பாடங்களை நாங்கள் படித்து ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு வகையில் உழைப்பாளியாகவோ முதலாளியாகவோ இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆக இதிலிருந்து இந்த பாடங்களை படித்து நல்லவர்களாக வாழ்ந்து வஃபாத்தாகுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.